தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாளையொட்டி தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாள் விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பிறந்த நாளையொட்டி கேப்டன் நீடூழி வாழ வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் தேமுதிகவினர் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்ட ஒன்றிய பொதுச் செயலாளர் ஆறுமுக நயினார், ஒன்றிய பொதுச் செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட தேமுதிகவினர் அங்குள்ள சிவன் கோவிலில் சிறப்பு பூஜைகளை செய்தனர். இதனைத் தொடர்ந்து தாளமுத்து நகர் பகுதியில் தேமுதிக கொடியேற்றி பொதுமக்களுக்கு அவர்களுக்கு இனிப்புகளும் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கொடியேற்றி வைத்து இனிப்பு வழங்க இருக்கின்றார்கள். நாளைய முதல்வர் விஜயகாந்த், எதிரிகளின் சிம்ம சொப்பனம் விஜயகாந்த், நாளைய முதல்வர் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட செயலாளர். இதனிடையே திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மாதவரம் பகுதி சார்பாக எல்லையம்மன் ஆலயத்தில் கேப்டன் பிறந்த நாளையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆதரவற்றோர் இல்லத்திற்கு உணவுகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் மீஞ்சூர் சேகர் உட்பட தேமுதிகவினர் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் வடச்சேரியில் கேப்டன் நீடூழி வாழ வேண்டி அங்குள்ள கிருஷ்ணன் கோவில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பார்வதிபுரம் பகுதியில் தேமுதிக கட்சி கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெகநாதன் உள்ளிட்ட தேமுதிகவினர் பலர் கலந்து கொண்டனர். திருச்செங்கோட்டில் உள்ள அர்த்தநாதீஸ்வரர் மலைக்கோவிலில் கேப்டன் நலமுடன் வாழ வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் நகர பகுதிகளின் பல இடங்களில் கட்சி கொடிகள் ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் முழுவதும் தேமுதிகவினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் அன்னதானம் வழங்கியும் கேப்டன் பிறந்த நாளை வெகு உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். நகர செயலாளர் தர்மராஜன், மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் முத்துராமன், மாவட்ட மகளிர் அணி தலைவி அங்கையர் கண்ணி உள்ளிட்ட பலர் விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தேமுதிக நகர பொறுப்பாளர் அழகர்சாமி தலைமையில் ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் கோவிலில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பிரேமலதா பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காமநாயக்கன்பட்டியில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்னதானம் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது.